சொல்லு. நான் வந்து பிஎஸ்சி ஜுவாலஜி படிக்கிறேன் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எம்எஸ்சி பண்ண சொல்லி கன்சல்ட் பண்ணுறாங்க சார் எல்லாருமே. எனக்கு வந்து ஐடியா பார்த்தீங்கன்னா வந்து பாசிவ் இன்கம் எதனா ட்ரை பண்ணலாமா, இப்போ வந்து ஏஐ யூஸ் பண்ணி சாட் ஜிபிடி அந்த மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பாசிவ் இன்கம் பண்ணலான்னு ஒரு பக்கம் ஐடியா இருக்குது சார். அப்படி அது இல்லைனாலும் இன்னொரு பக்கம் என்னென்னா வந்து ஃபர்தர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எதனா ட்ரை பண்ணலாமான்னு ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே இருக்கேன் சார். எனக்கு வந்து ஒரு ஐடியாவே இல்லை சார். அதான்ப்பா இது இப்போ என்னன்னா எல்லாருக்குமே முதல் அடியை எடுத்து எங்கே வைக்கிறதும் பிரச்சனை சரியா. எல்லாருக்கும் இந்த சிக்கல்கள் வந்து இருக்கும். எல்லாருக்குமே வந்து ஒரு குழப்பமான நிலையில் இருக்கும். அந்த குழப்பம் வந்ததுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி. அட்லீஸ்ட் இந்த குழப்பமாவது உங்களுக்கு இன்னைக்கு வந்திருக்கு, எனக்கு ஒரு மகிழ்ச்சி. முதல் அடி எடுத்து வைக்கிறது அப்படின்னு இன்னும் போக போக ஏன்னா தொடர்ந்து இந்த வகுப்பில் தொடர்ந்து உரையாடுங்க, தொடர்ந்து பேசுங்க. அப்போ தான் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். பாசிவ் இன்கம் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஆனால் அது வந்து உங்களுடைய வாழ்க்கை உங்கள் மனசுக்கு பிடிச்சதா இருக்கா, வாழ்நாள் முழுவதும் அதை வச்சு நீங்கள் உங்களால் வாழ முடியுமா, அதில் வந்து ஒரு பெரிய சாதனையாளன வர முடியுமா. ஒரு 5 வருஷம் நினச்சி பாருங்கள். 5 வருஷம் வந்து நீங்கள் சாட் ஜிபிடி நிறைய பண்ணுங்க. சாட் ஜிபிடி அந்த தொழில்நுட்பத்தோட உங்களோட போட்டி போட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு தமிழகத்திலேயே இந்தியாவிலே சொல்கிற அளவுக்கு உங்களால் வர முடியுமா அப்படின்னு நினச்சி பாருங்கள். ஒரு சின்ன கற்பனை தான். நீங்கள் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு சின்ன ஓவியம் வரைஞ்சி பாருங்க. சின்ன கற்பனை தான். நீங்கள் மாவட்ட ஆட்சியராக வரணும், இல்லை எஸ்பியாக வரணும், இல்லை பெரிய தொழிலதிபராக வரணும், ஒரு பெரிய பத்திரிகையாளர் வரணும், அரசியல்வாதி வரணும். ஒரு 5 வருஷம் நினச்சி பாருங்க. அப்போ அவங்க எந்த அளவில் போயிருக்காங்களோ அப்படின்னு அந்த ஒரு தெளிவு வந்ததுன்னா அதை நோக்கி முதலீடு எடுத்து வைங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, எதுக்குமே வந்து ஷார்ட்கட் கிடையாது. உழைக்கணுங்கிற மனசோட தான் வேலை பார்க்கணும். குறைஞ்சது 3 to 5 வருடங்கள் நீங்கள் கண்டிப்பாக உழைக்கணும். அந்த உழைக்கணுங்கிற மனநிலையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் இலக்கை அடைஞ்சிடலாம். பெண்களுக்கு எதுவும் கேள்வி இல்லையா? தேங்க்யூ சார். கண்டிப்பாக. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.